ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை இணை ஒலிபரப்பு மற்றும் ராமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசை. அனைவருக்கும் வணக்கம். நேரம் 3:02 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில COVID-19 பத்தி பேச போறோம். அதை பத்தி நம்ம கூட நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கிறதுக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவர் டாக்டர் அஜய் அவங்க நம்மளோட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ ரீசெண்டாக கோவிட் இதுதான் இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய நேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் டாக்டர் அஜய் அவர்கிட்ட COVID-19 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 2986-0038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டாக்டர், இப்போ COVID-19 இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். கடந்த ஒரு 4-5 வருடமாக அது கூடயே நம்ம பயணிக்கிறோம் இல்லையா? இப்போது ஒரு கோவிட் அப்படின்னா அது ஒரு கிருமி தாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா என்ன டாக்டர் அதை பற்றி? அது ஒரு வைரஸ் கிருமி, அதுதான் நம்மளை தாக்குது. எப்படி நமக்கு சாதாரணமாக சளி பிடிக்குதோ, சளி பிடிக்கிறதுமே அது ஒரு வைரஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் கோவிடும். இதுக்கு முன்னாடி அது இருந்ததா இல்லையா அப்படின்றதுனா, அது கொரோனா வைரஸுங்கிறது அது ஒரு டைப் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இது கோவிடுங்கிறது அதோட ரொம்ப பொட்டன்ட்டான ஒரு வேரியண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதோட இது ரொம்ப ஜாஸ்தியாக, பொட்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு பேண்டமிக்காக ஒரு அட்டாக்கே இருந்தது. ஸோ இது எப்படி சாதா சளிலாம் நமக்கு பிடிக்குதோ அதே மாதிரி அது ஒரு வைரஸ் கிருமி தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதனால தான் நமக்கு இவ்வளோ வந்துட்டுருக்கு. நம்ம நார்மலாக எப்படி ப்ரெசென்ட் ஆகிறோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜுரம் வருது, அவங்களுக்கு ஜுரம் தான் மெயினாக வருது. அதோடு சேர்ந்து தலைவலி வரலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாம் போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கோவிடோட மெயினான சிம்டம்ஸு. இதுதான் நம்ம இவ்வளோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ திருப்பியும் வந்திருக்கு. அதுதான். ஓகே, இப்போ திருப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது திருப்பி வந்திருக்கா இல்லை இது கூடவே தான் நம்ம பயணிச்சுட்டு இருந்திருக்கோம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கா? இது எந்த ஒரு கிருமியாக இருந்தாலும் இருக்கட்டும், அது ஒன்ஸ் நம்ம இங்கே இருந்துருச்சு அப்படின்னா அது கூடவே தான் இருக்க போகுது, நம்ம கூடவே தான் இருக்க போகுது. இது அப்பப்போ எப்படி நமக்கு இப்போ சளி நமக்கு திடீர்னு ஏன் பிடிக்குது அப்படின்னா அந்த வைரஸ் நம்மளை சுற்றி இங்கே தான் இருக்குது. ஸோ அது திடீர்னு நம்மளோட இம்யூனிட்டியில் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்ற பட்சத்துலேயோ அப்போ நமக்கு திடீர்னு சளி பிடிக்குது இல்லை. ஸோ அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அது இங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரணங்களால திடீர்னு அது கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ இதுக்கப்புறமும் இது வராமல் இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஃபேஸ் திடீர்னு ரொம்ப பூம் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் இது அப்போ நம்ம 2019லேருந்து இது கூடயே தான் நம்ம ட்ராவல் பண்ணவும் செய்ய போகிறோம் இனிமேலுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட வீரியம் கம்மி அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட காலர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம். ஒரு காரணங்களால திடீர்னு அது கண்டிப்பா. ஹலோ வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், நான் ராஜகோபால், சென்னையிலேருந்து பேசுறேம்மா. ஓகே, வணக்கம்ப்பா. நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர் சார் வணக்கம். சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரு சந்தோஷமா செய்தி என்னன்னா, என்னோட பேரும் அஜய் தான். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கப்பா. இது ஆக்சுவலா இந்த கோவிட் ஒருத்தருக்கு மைல்டா இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப அதோட வீரியம் கம்மியா இருக்குங்கிறோம். பட் அட் த சேம் டைம் நிறைய இதெல்லாம் சொல்றோம், ஆக்சிஜன் வச்சிருக்கோம், சிலிண்டரு, அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அவேர்னஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க? அது ஒரு முன்னெச்சரிக்கை காரணமாக தான் அது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2019 பெரிய அளவில் நமக்கு ஒரு பாதிப்பு இருந்தது. அதை பற்றி ரொம்ப நிறைய இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பெட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஆக்சிஜன்
வென்டிலேட்டர் எல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப காஷன் நிறைய ஆமாம் ஆமாம். கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ காஷன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 2019 இந்த மாதிரி எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு பேண்டமிக்கே நம்ம ஃபேஸ் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு இது தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சதுனால நம்ம இது எந்த அளவுக்கு இது வீரியம் கம்மியாக இருந்தாலும் சரி, ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே தவிர, இது வந்து நம்மளை பயம்படுத்துகிற மாதிரி அதுக்காக எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ பெரிய இதில் உலக WHOன்னு சொல்லுவாங்க, உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்திருக்க ஸ்ட்ரெயின் எல்லாமே வந்து ரொம்ப வீரியம் குறைவானது தான். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து தடுப்பூசிகளும் போட்டது அப்படின்றதுனால இதோட வீரியம் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு இருக்காது, 2019 அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றது தான் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறாங்க, அதெல்லாமே அதுக்காக வந்து ரொம்ப பயப்பட வேணாம். ஆனால் அதே சமயம் நம்மளும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாமே சொல்கிறாங்களே தவிர வேறு பயப்படுறதுக்கான காரணம் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. நேர்களே, நீங்களும் டாக்டர் அஜய் கூட பேசணும், COVID-19 பற்றின உங்களுடைய சந்தேகங்களையே கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29800038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணதுமே லிசனர் இருக்காங்க, உங்களோட பேசிடுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, அப்பதான் நாங்க பேசுறது கேட்கும். பிஜி மணிவாசன் பேசுறேன். ஓகே மணிவாசன், எப்படி இருக்கீங்க ஐயா? ஐயா நல்லா இருக்கிறோமா? சரி, ஐயாட்ட பேசலாம் டாக்டர். இது பூஸ்டர் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க வந்து பேராசிட்டமால் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்க. சரிங்களாம்மா? இப்போ பேராசிட்டமால் கைவசம் வச்சுக்கிட்டு ப்ரிகாஷனா போட்டுக்கலாமா, இல்ல வேற எதனா வருமா? நீங்கள் பேராசிட்டமால் மாத்திரை போட்டுக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார், ப்ரிகாஷனாக போட்டுக்கலாமா? ப்ரிகாஷனாக போட தேவையில்லைங்கய்யா. உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஜுரம் வர மாதிரி இருக்குது, இல்லை தலைவலிலாம் இருக்குது, இந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேராசிட்டமால் மட்டும் கையில் இருந்துச்சுன்னா அந்நேரத்துக்கு போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வேறு எதுவும் மருந்து மாத்திரைகள் நீங்கள் கடையில் நீங்களாக வந்து வாங்கி போடுற மாதிரி வேண்டாம். ஏன்னா இது அந்த சமயத்துல வந்து பேராசிட்டமால பேன் பண்ண இது மருந்து கடையெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு வேற பேன் பண்ணிடுறாங்க. சரிங்க. அதனாலதான் அது முன்னெச்சரிக்கையாக நம்ம போடுறதுக்கான அவசியம் இருக்காது இப்போதைக்கு. இது கொரோனா கொடுத்தோடனே நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பேராசிட்டமால் கொடுத்து தான் இது பண்ணிக்கிட்டீங்க. ஏன் வெளியே அது வாங்கி சாப்பிடக்கூடாதுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்க? இல்லை, பேராசிட்டமால் வெளியில் வாங்கினா, ஏன்னா நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் வேணான்னு சொன்னாங்களே தவிர, இதுக்கும் இதனால இதே மாத்திரைகள் தான் நம்மளும் கொடுக்குறோம். ஆனால் வந்து நீங்கள் எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா, உங்களுக்கு மற்ற இதெல்லாம் ஏதாவது இருக்கா, சிம்டம்ஸ்லாம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்காக சொல்கிறாங்களே தவிர, அதுவும் ஒரே மாத்திரைகள் தான். நீங்கள் கேட்குற நியாயம்தான், ஆனால் நம்ம சொல்கிறதுக்கான காரணம் வேறு. இது ஆனால் இப்போ ப்ரிகாஷனாக எதனா நமக்கு தொந்தரவு இருந்தாக்கா அது ஒன்று போட்டுக்கலாம். ஜுரம் இருந்துச்சுன்னா போடலாம், ஆனால் ஜுரம் இல்லாமல் நீங்கள் போட தேவையில்லை. தேவையில்லை. ஆன்டிபயோட்டிக்லாம் நீங்கள் போடவே கூடாது. அது வந்து நீங்களாக வந்து வெளியில் வாங்கி போடக்கூடாது. சரி, ஓகே, நன்றிங்கய்யா. நன்றி, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 29800038 2952055554 இந்த எண்களுக்கு நம்ம பேசலாம். அடுத்த நேயர் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம், யார் இங்க இருந்து? சாமிநாதன், வேலூர். மருத்துவரிடம் பேசணும். தாராளமா பேசுங்க. சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வேலூர்ல இருந்து சாமிநாதன். சொல்லுங்க ஐயா, இது COVID-19 வந்த காலகட்டத்திலேயே வந்து தடுப்பூசியோ பூஸ்டரோ எந்த விதமான வந்து மருந்தும் எடுத்துக்காதுங்க.
அதாவது தடுப்பூசி எதுவுமே எடுத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நகர பகுதியிலும் இருக்காங்க, மலைவாழ் மக்களாகவும் இருக்காங்க ஆதரவற்ற நிலையில. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இப்போ வந்திருக்கிற இந்த கோவிட் வந்து இந்த கொரோனா பாதிப்பு ஏற்படுத்துங்களா? இதுக்கு முன்னாடி வந்து தடுப்பூசி போடாதவங்க வந்து இப்போ வந்து அது பாதிக்குமான்னு கேட்டிங்க. ஆனால் இப்போ அதே உலக சுகாதார நிலையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில பேரை வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு ரிஸ்க் குரூப்னு பிரிச்சிருக்காங்க. வயது அதிகமாக இருக்கிறவங்களே வந்து பிபி, சுகரு, ஆஸ்மா தொந்தரவு, இருதய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடாதவங்க, அவங்க எல்லாரும் வந்து ஹை ரிஸ்க் குரூப்னு தனியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஹை ரிஸ்க் குரூப் அப்படின்றப்ப என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாதிப்பு வரலாம். ஆனால் எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்றது நம்மளால் இப்போ சொல்லவே முடியாது. அது நம்ம போக போக தான் பார்க்க முடியும். அதுக்கேற்ற அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கோம் அப்படின்றது தான் வந்து நம்ம அடுத்தது பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம லிசனர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி WHO இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி நம்ம சூழ்நிலை இருக்குல்ல, இப்போ ரொம்ப பயப்படுறாங்க, ஐயோ நம்ம வந்து வேக்சின் போடாமல் விட்டுட்டோமே, நமக்கு இப்போ அஃபெக்ட் ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ அந்த வேக்சின் போட்டவங்களுக்குமே அந்த பயம் இருக்கு, நான் 2 தான் போட்டேனே, ஆனால் 3வது ஒரு வேக்சின் இருந்துச்சு அதை நான் போடலையே அப்படின்னு. இது வந்து 3வது வேக்சின் எப்போ போட சொல்லியிருந்தாங்க, அது கம்பல்சரியா இருந்ததா இல்லை அது ஆப்ஷனலா இருந்ததா? ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து அந்த 2 டோஸ் தான் ரொம்ப கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பூஸ்டர் டோஸ் வந்து இந்த ஹை ரிஸ்க் குரூப்ஸுக்கெல்லாம் வந்து போட சொன்னாங்க. வயது முதிர்ந்தவங்க, அப்புறம் இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறாங்கிறதுனால அப்போ சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பற்றி எதுவும் பண்ணலை. இப்போ இருக்கிறதுல வந்து அதே வந்து உலக சுகாதார நிலையம் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் குரூப்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹை ரிஸ்க் குரூப்பில் அன்வேக்சினேட்டட் பர்சன்ஸுமே வந்து இப்போ வந்திருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வயது முதிர்ந்தவங்க, 60லேருந்து 70 வயசு இருக்கிறவங்க, 50லேருந்து 60 வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற கோமாபிட்ஸ் ஏதாவது இருக்குது, அதாவது எதுனா பிபி, சுகர், ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை ஏதாவது இருக்குது, இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருதய பிரச்சனை இருக்குது, உறுப்பு மாற்று சிகிச்சையெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர், அவங்க எல்லாருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு தான் அந்த உறுப்பு மாற்றே பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருப்பாங்க, அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அட் ரிஸ்க் அப்படின்னு ஒரு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ WHO வந்து ஒரு 2024 கடைசியில் வந்து ஒரு அப்டேட் இந்த மாதிரி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஹை ரிஸ்க் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம 12 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு இப்போ நம்ம சாத்தியம்னு தெரியல. இது இப்போ அப்டேட் மட்டும் வந்திருக்கு, இது போக போக நம்ம அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, அப்போ இப்போ நீங்கள் சொல்ல வர்றது அந்த பூஸ்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ கம்பல்சரி வேக்சின். இப்போதைக்கு. ஆமாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? புதுவனையிலேருந்து புஷ்பா பேசுகிறேங்க. புஷ்பாமா, பேசலாம், நம்ம டாக்டர்கிட்ட பேசலாம், பேசுங்க. சரிங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து 2001 இந்த கொரோனா ஊசி போடுறதுக்காக போனேன் சார். சரிங்க. அதில் ஊசி போட்டேன். போட்டுட்டு வந்து ஒரு நாள் இருந்தால் மறுநாள் அன்னைக்கு எந்திரிச்சு சாதாரணமா நடக்க சொல்ல கீழே விழுந்துட்டேன் சார். சரிம்மா. விழுந்து ஒரு கால் கிராக் ஆயிடுச்சு, மேலே தொடக்கிட்ட உள்ள எலும்பு. அதுக்கப்புறம் நான் அங்க போய் எலும்பு முறிவு டாக்டர் எல்லாம் கொண்டு போய் காட்டினா அவங்க வந்து கட்டுதான் போட முடியாது, மருந்து ஒன்னா தரேன் மருந்து கொடுத்து அதை கொஞ்சம் சரி பண்ணாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க போயிட்டு காலுக்கு இது பண்ணேன். அவங்க எக்ஸ்ரேக்கு பார்த்து கால் கூடி வருதுமா, ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. எப்ப போந்து 2002 லாஸ்ட். அதுக்கப்புறம் ஹலோ, உங்களோட பேச்சு தெளிவா கேட்கலங்கம்மா. ஹலோ, கேக்குதாம்மா? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க.
அங்க டிக்கெட் பாத்ரூம் போலான்னு போனப்போ என்ன மீறி என்ன கீழே விழுந்து நல்லா இருக்கிற காலம் எனக்கு அதே இடத்துல கிராக் ஆயிடுச்சு. சரிம்மா. அதுக்கப்புறம் போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு உடனே கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க வெயிட் வச்சு. சரி. இப்ப நான் 2.5 வருஷம் ஆகுது. இப்போ 2003 பண்ணது. சரிம்மா. அதுக்கப்புறம் இப்ப இந்த 2.5 வருஷமாவே என்னால கொஞ்சம் அவங்கதான் தூக்கி உட்கார கொள்ள அப்படிலாம் இருந்தாங்க. எதிர்த்து நடக்கவே முடியல என்னால. இது வந்து இதுக்கான காரணம் நீங்க வந்து கோவிட் ஊசி போட்டதுனால அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்களாமா? அது நல்லத்தனமா இருந்தேன். ஊசி போட்டா 2 நாள். ஓகே சரி. இப்போ இத பத்தின சந்தேகம் தான் நீங்க டாக்டர் கிட்ட கேட்கணும் அப்படிங்க தானே? அது ஆமா. ஓகேமா ஓகே. நீங்க ரேடியோல கேட்கலாம், டாக்டர் பதில் சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்கம்மா. இது இந்த ஊசி போட்டதுனால தான் உங்கள் இது வந்தது அப்படின்றதுக்கான நம்ம தெளிவாக இதனால தான் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் இந்த தடுப்பூசிலாம் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜுரம் வரலாம், காய்ச்சல் வரலாம், இந்த மாதிரி தான் வந்து யூஸ்வலாக வரும். அது எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, கோவிட்னா கிடையாது, எந்த தடுப்பூசி போட்டாலும் வந்து இந்த உடம்பு வலி, ஜுரம் வர்றது, அப்புறம் இந்த மாதிரி தலைவலி வர்றது இதெல்லாமே ரொம்ப நார்மல். ஆனால் இது எல்லா இடத்துலையுமே வந்து இதனால தான் வந்துச்சு அப்படின்றதுக்கு போதுமான நம்மக்கிட்ட ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. ஸோ அதான். ஓகே. ஸோ அப்போ அவங்க சொன்னது வந்து அவங்களுக்கு அந்த வேக்சினேஷன் போட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு மயக்கம் வந்தது, அந்த மயக்கத்தினால நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதோட சிம்டம்ஸாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. அதான் இது நார்மலாக நம்ம எல்லாமே யோசிக்கிறது தான், ஒருவேளை இதனால் வந்திருக்குமோ அப்படின்றது தான். ஆனால் நமக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த டாக்குமெண்டட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் இதனால் வரலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், தேவராஜ் பேசுகிறேன், நம்பத்தூர்லேருந்து. பேசலாம், டாக்டர் கிட்ட பேசலாம். தேவராஜ் டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கள். இப்போ நேற்று மேடம் சொன்னாங்க, டாக்டர் இதே மாதிரி கொரோனா பேசும்போது சொன்னாங்க 2 ஊசி, அதாவது கோவேக்சின் தான் 2 தான் போட்டிருக்கேன், 2 போட்டா போதும், பூஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க போடணும்னு சொல்ற மாதிரி இருக்கு, அதான் டவுட் கேட்கறேன். இல்லை இல்லை, இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கு. ஆனால் அது வந்து நம்மளோட கண்ட்ரியோ நம்ம நாட்டில் வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அது எல்லாமே. இது வந்து இப்போ ஒரு அப்டேட் மாதிரி வந்திருக்குன்றதை தான் சொன்னமே தவிர இது நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே போட்டது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட வேணான்றதை பற்றி நம்மளோட வந்து நம்ம நாடும் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் வந்து போடுவோமே தவிர இப்போதைக்கு எதுவும் உறுதியாக இல்லை. ஆமாம், இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் ஆமாம். இப்போ இதுக்கான வீரியமும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து எவ்வளோ வந்து ப்ரொடெக்டடாக இருக்கோ, நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. 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 ஓகே நேயர்களே, நீங்களும் டாக்டர் அஜய் கிட்ட COVID-19 பற்றின உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 29860038 2952055554 இந்த எண்களுக்கு நம்ம பேசலாம். அடுத்த நேயர் கூட பேசலாமா? ஹலோ வணக்கம். வணக்கம் டாக்டர், கேட்டுதான் ராஜசேகர். சொல்லுங்கம்மா. 3 வருஷம் போட்டேன் சார், நான் நல்லா இருக்கேன் சார், எந்த ப்ராப்ளம் இல்லை சார். சரிங்க, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, அவர் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறாரு. நான் 3 ஊசி போட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து முன்னாடி வந்த நேயருக்கு கூட ஒரு அட்வைஸாக இருக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். டாக்டர் கூட நிறைய விஷயங்கள் COVID-19 பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். COVID-19 பற்றி நம்ம டாக்டர் அஜய் கூட பேசிகிட்டு இருக்கோம். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி பொதுநல மருத்துவர், அவர் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் COVID-19 பற்றின சந்தேகங்கள் இருக்குது, அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29860038 2952055554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டரோட நீங்கள் பேசலாம். இப்போ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். டாக்டர், இப்போ 2019 தான் நமக்கு கோவிட் வந்துச்சு. இப்போ அந்த டைமில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் இதிலெல்லாம் வந்து உயிரிழப்பு அதிகமாக இருந்தது. பட் இப்போ இருக்கிற இந்த வேரியண்ட்டுக்கு வந்து வீரியம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல நமக்கு உயிரிழப்பு அதிகமாக இருந்தது டாக்டர்? சொன்ன மாதிரி தான், அந்த வேரியண்ட் வந்து ரொம்ப பொட்டண்ட்டான வேரியண்ட்டு. இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிருச்சு, ரொம்ப லெஸ் பொட்டன்ட்டு தான். அது ரொம்ப
பொட்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் வந்து அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக முடிஞ்சிச்சு. அதே சமயம் இவ்வளோ உயிரிழப்புக்கு காரணமாகவும் இருந்தது. இதுதான் மெயினாக அதோட வேரியன்ட். ஒரு வைரஸும் அதோட பொட்டன்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நமக்கு காமன் கோல்டு வருது அப்படின்றது அதுவும் வைரஸ் தான். அதோட பொட்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் ஒரு 2-3 நாள் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஜுரம் இருக்குது, சளி இருக்குது, தலைவலி இருக்குது. அது அப்புறம் அதுவாக நீங்கள் மருந்து மாத்திரைகள் போடலானாலுமே அதுவே சரியாயிடும். அதோட பண்பு அதுதான். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதோட இந்த கோவிட்-19 ஃபஸ்ட்டு வந்தது ரொம்ப பொட்டன்சி ஜாஸ்தியாக அங்கே இருக்கிறதுனால தான் வந்து அந்த அளவுக்கு உயிர் சேதமே ஏற்பட்டுச்சு ஆக்சுவலி. ஓகே, இப்போ அந்த டைமில் வந்து உடல் உறுப்புகளில் நிறைய வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ இருக்கிற இந்த வேரியண்ட்டுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இப்போது இது வரைக்கும் அந்த பாசிட்டிவ் கேசஸுக்கு அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. இப்போது இதாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு 44 கேஸ் வந்து ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதில் 42 கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க நார்மலாகவே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தப்போ அந்த மாதிரி இல்லை. அது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அது இந்த வாட்டி வர்றது எல்லாமே வந்து சீக்கிரமாக குணமடைகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பேர் வந்து இதாகிறாங்க, ரொம்ப சிவியராக ஆகுது அப்படின்றது வந்து அவங்களோட கோமாபிட்ஸ் பொறுத்து தான். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேறு நோய்கள் ஏதாவது இருக்குது, பிபி, சுகர் அந்த மாதிரி வேறு நோய்கள் இருக்குது, இல்லை வேறு ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த நோய்கள்னால வர காம்ப்ளிகேஷன்னால தான் வந்து அவங்க கொஞ்சம் சீரியஸ் ஆகிறாங்களே தவிர பர்சே இது வந்து ரொம்ப லெஸ் பொட்டண்ட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து இதுக்கான சிம்டம்ஸ் வந்து எடுத்ததுமே ஜுரம், அதுக்கப்புறம் சளி, ஜுரம் வரும், தலைவலி இருக்கலாம், உடம்பு வலி ரொம்ப இருக்கும், அப்புறம் இந்த லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, நம்ம சுவை தெரியாது, அதே மாதிரி மனமும் இதுவும் தெரியாது. ஸோ அதுதான் மெயினான சிம்டம்ஸ் ஆக்சுவலி. இதை தவிர கொஞ்சம் சிவியராக இருக்குன்னா சில பேருக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்படலாம், சில பேருக்கு வந்து படபடப்பு ஏற்படலாம், இந்த தொண்டை சோர் தோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு சில பேருக்கு வரலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு காமன் கோல்டுக்குமே இதே மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி. ஓகே, இப்போ வந்து எனக்கு இப்போ ஜுரம் வருது அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் டாக்டர்? இப்போ எனக்கு ஜுரம் வருது, இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ, எனக்கு ஜுரம் இருக்குன்னா நான் உடனே ஐயோ எனக்கு கோவிட் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்துடும். நான் அந்த டைமில் நான் என்ன பண்ணணும்? இல்லை, அதான் இப்போது நமக்கு ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஆன்டிபைரட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த பேராசெட்டமால்னு சொல்கிறாங்களே, அது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அதையுமே வந்து நம்மளே வந்து போட்டுட்டு அப்படியே வீட்டில் இருந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்துக்கு வந்து இதை ஃபீவரை குறைக்கிறதுக்கு பேராசெட்டமால் போட்டுட்டு அது அப்படியே தொடர்ந்து இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம காட்டுறது நல்லது. அந்த பேராசெட்டமால் போட்டும் கண்டினியூ. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஜென்ரலான அட்வைஸ் எல்லாருக்குமே அதுதான். ஒரு ஜுரம் வருது, சளி இருக்குது, அவங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களாக வந்து வெளியில் வந்து போய் மாத்திரைகள் வாங்கி சாப்பிட வேணாம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு டாக்டரையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அவங்கள இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸோட யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது இப்போது. அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஏன்னா இது நம்ம ஓவர் த கவுண்டராக வந்து நம்மளாக வாங்கி போடுறதுனால அதுலேயுமே நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், சரி இப்போ வந்து நமக்கு வந்து ஃபீவர் இருக்குது, நம்ம ஃபீவர் இருக்குன்ற பட்சத்துலேயே நம்மளே வந்து ஐசோலேட் ஆகிக்கணுமா நம்ம வீட்டில் இருந்து? நல்லது. அது வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஃபீவர் இருக்குங்கிற பட்சத்தில் இது சொல்கிற மாதிரி வந்து 10 நாளைக்கு வந்து நம்ம தனிமையில் இருக்கணுன்ற முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து முன்னாடி ஐசோலேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போது ஃபீவர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டிலையே நம்ம இருந்துக்கிறது நல்லது. நம்மளோட குடும்பத்தாரையுமே இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான். அது நம்ம எடுத்துக்கிற ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் மாதிரி பண்ணுறது நல்லது தான். ஓகே டாக்டர், ஓகே, நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட கோவிட்-19 குறித்து பேச போகிறோம். உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்குது, விளக்கங்கள் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா 2986-0038 295-20554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட டாக்டர் அஜய் இருக்காங்க கோவிட்-19 பற்றி பேசுகிறதுக்காக. அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்களை நேயர்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2986-0038 295-20554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டாக்டர், இப்போ வந்து நம்ம பேசணும் கோவிடோடே நம்ம வாழ பழகிக்கணும், இவ்வளோ வருஷமாக நம்ம அதோடய ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்?
நம்ம 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 சைடில் நம்ம ப்ரிகாஷன் இருக்கணும், நமக்கு வராமல் இருக்கிறதையும் பார்த்துக்கணும், நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு போகாமல் இருக்கிறதையும் பார்த்துக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கைகளை வந்து சுத்தமாக கழுவுறது, அப்பப்போ வந்து நம்ம கழுவுற பழக்கம் வந்து நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் கையை. அடிக்கடி வந்து ஃபேஸில் வந்து கை வைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் க்ரௌடடான ஏரியாஸுக்கு வந்து போகாமல் இருக்கிறது பெட்டர். வேறு என்ன பண்ணலாம், இப்போ தும்பல் இருமல்லாம் வர்றப்போ வந்து நம்ம கைகளாலே வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு தும்புறது, மற்றவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அண்டு நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, இல்லை நமக்கு ஏதாவது ஃபீவர் இருக்குது, நமக்கு சளி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது பெட்டர். ஸோ தட் நம்ம மற்றவங்கள வந்து எதுவும் பரவாமல் இருக்கிறதுக்காக. இதுதான் மெயினான ப்ரிகாஷன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப கும்பலாக இருக்கிற இடத்துக்குள்ள வந்து நம்ம இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லை நம்ம போய் தான் ஆகணுங்கிற பட்சத்தில் மாஸ்க் போட்டுட்டு போகிறது நல்லது தான். ஓகே. அதே தான் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் குரூப்னு இருக்காங்களே, அவங்க எல்லாமே வந்து நம்ம இதில் இன்னும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். 60-70 வயசு மேலே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வேறு தொந்தரவு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரிகாஷன்ஸை நம்ம பழக்கமாகவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், இப்போ நேயர் கூட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார்? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள் சார். வந்து கொரோனா ஊசி போட்டவங்களுக்கு மறுபடியும் கொரோனா வருமா சார்? அப்படின்னு வரக்கூடாதுன்னு கிடையாது, வரலாம். ஆனால் அதோட வீரியம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்புறம் வந்து வீசிங் இருக்கவங்களுக்கு வருமா சார் அது? அதான் யாருக்கு வேணால் வரலாம், எல்லாருக்குமே வரலாம். இப்போ வீசிங்லாம் ஏற்கனவே இருக்குது, இல்லை நுரையீரல் பிரச்சனை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நம்ம இன்னும் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து இவங்களுக்கு தான் வரணும் வரக்கூடாதுன்னு கிடையாது. வீசிங் இருக்கு, அதனால தான் கேட்குறேன். சரிம்மா. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படியும் நீங்கள் உங்கள் வீசிங்காகவே வந்து இந்த தூசி மற்ற விஷயங்கள்லாம் பட்டுச்சுனாலே உங்களுக்கு வந்து தும்பல் இருமல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கே வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கிறப்ப நம்ம உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கிறப்ப இன்னும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார், தேங்க்யூ. சரிம்மா, நன்றி நன்றி. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம், லைன் கிடைச்சிருச்சு. வணக்கம். ஓகே. ஹலோ வணக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், லைன் கிடைச்சிருச்சு, பேசலாம். வணக்கம். ஹலோ, டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசுங்க. சொல்லுங்கம்மா. இல்ல, நான் வந்து 70 வயசு ஆகுது. சரிங்கம்மா. நான் போன டைம் எல்லாம் கொரோனா ஊசி எல்லாம் போடல. சரிங்கம்மா. நான் தனியா இருக்கேன். சரிங்க. எங்க மக வந்து ஊர்ல இருக்காங்க. சரிங்க. இந்த முறை அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, போலான்னு இருக்க, போகலாமா வேண்டாமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, பிபி சுகர்லாம் நார்மல்ல தான் இருக்கேன். போறதுக்கு முன்னாடி ஒரு முறையும் டெஸ்ட் பண்ணிக்கலான்னு. போகலாமா வேண்டாமான்னு குழப்பமா இருக்கிறேன். அதான், இது நீங்கள் ஏற்கனவே வந்து இது போடலைங்களா? தடுப்பூசி எதுவும் போடலைங்களா போன இதில்? போடல எதுவும். நல்லா எப்பவும் நார்மலா தான் இருக்கிறேன், தான் இருக்கிறேன். சரி சரிம்மா, ப்ராப்ளம் இல்ல. அம்மா தனியா இருக்கேன் நானு. சரி, இந்த நிகழ்ச்சி இப்ப கேட்டுட்டு இருக்கேன். நான் எப்பவும் கேட்பேன். ஹலோ டாக்டர். சரிங்கம்மா. டவுட் கேட்கலாமான்னு. சரி. மாசம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல ஜூலைல போலான்னு ஒரு ஐடியால இருக்கு. சரிம்மா. போலாமா வேண்டாமா, கேன்சல் பண்ணிடலாமான்னு குழப்பமா இருக்கு. சரி. அதான், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தடுப்பூசி போடணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னும் தெளிவான இது வந்து இப்போதைக்கு சொல்லலை நம்ம இதுலேருந்து. ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இது என்ன முடிவு சொல்கிறது எனக்கு தெரியல. அதான் நான் பக்கத்துல இருக்கிற டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க. நல்லதுதான், அதுதான் முறையாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு தொந்தரவு இருக்குது இல்லாத பட்சத்தில் நீங்கள் போய் பக்கத்தில் போய் டாக்டர் கண்டிப்பாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது நல்லது. அதுதான், அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். நம்ம வழக்கமாக பார்த்துக்கிட்டு டாக்டர் நம்ம கேட்டுக்கலாம். சுகரு பிபி எல்லாம் செக் பண்ணி நீங்கள் ஆமாம், எப்பயுமே வந்து உங்களோட இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது முடிவு எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் முடிவு எடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் போனதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. சரி. போய் 6 வருஷம் ஆகுது. மகளும் மருமகன் பேத்தி சம்மந்தியோட போறேன், நான் மட்டும் தனியா இல்ல, அவங்களோட. ஓகேமா, ஓகே. நீங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா உங்களோட முடிவை எடுக்கலாம். அடுத்த நேர் கூட பேசுவோம். வணக்கம்.
ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து? ராஜா. ராஜா, பேசலாம் டாக்டர் கிட்ட. சொல்லுங்க சார். மேடம், இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும்? என்னதுமா கேட்கல? போக்குவரத்து. அதான் இது பொது போக்குவரத்துன்றதை தாண்டி நம்ம எங்கெல்லாம் வந்து கும்பல் கூடுதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அதுதான் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லது தான். மாஸ்க் போட்டுட்டு போகிறது பெட்டர். நீங்கள் போக்குவரத்துலாம் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் கைகளை வந்து நல்லா சோப் போட்டு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான் கைகளை வந்து முகத்தில் வைக்காமல் கொஞ்சம் நம்ம தடுத்துக்கிறது இன்னும் நல்லது. இதை வந்து நம்ம பழக்கமாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்றது வச்சுட்டா இன்னும் இது வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே டாக்டர், நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் ப்ரிகாஷன்ஸ் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம உணவு முறைகள் என்னெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு ஜுரம் வரும்போது? எல்லாரும் சொல்லுவாங்க சாஃப்ட் டயட் அப்படின்வாங்க. சாஃப்ட் டயட்டில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் டாக்டர்? இல்லை, அது சாஃப்ட் டயட்டுன்னு சொல்கிறது காய்கறிகள் முக்கியமாக. இப்போ இந்த மாதிரி நேரங்களில் வந்து உடம்பில் வந்து தண்ணி சத்தை வந்து நம்ம ஜாஸ்தியாகவே வச்சுக்கணும். நல்லா ஹைட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் மெயினான திங்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபீவர் இருக்கிறப்ப ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக்னால் இந்த ஃபீவர் ஜுரம் குறையிறதுக்கான மாத்திரைகள். அண்ட் ப்ராப்பரான ஹைட்ரேஷன், நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும். 2-3 லிட்டர் தண்ணிகள் நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த சத்தான பொருள்கள்னு சொல்கிறது எல்லாமே வந்து காய்கறிகள் தான் மீன் பண்ணுறது. காய்கறிகள் நிறைய சாப்பிடணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மற்ற இதை வந்து நம்ம எப்பயுமே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி ஃபீவர் ஜுரங்கள் இருக்கிற நேரத்தில் வந்து மெயினாக தண்ணி சத்து தான் நமக்கு ரொம்ப தேவை. ஹைட்ரேட் மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அது மற்றதெல்லாம் நம்ம எப்பயும் போலவே சாப்பிடலாம். ஓகே, இந்த ஆவி பிடிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுல டாக்டர். இப்போ நல்லா சளி இருக்கு அப்படின்னும் போது இந்த ஆவி பிடிக்கும் போது ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து நல்லதா? ஸ்டிமுலேஷன் நல்லது தான். அது வந்து என்ன பண்ணுன்னா இப்போ கன்ஜஷன் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ரத்த நாளங்களில் வந்து ரொம்ப ரத்தப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப தான் வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ அது நம்ம பண்ணுறப்ப அது ரிலீவ் ஆகும். அதனால எதுவும் நம்ம சைடு எஃபெக்ட்ன்ற மாதிரி எதுவும் இல்லை. இது நம்ம பண்ணலாம். யூஸ்வலாக இந்த வீசிங்லாம் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பண்ணுறாங்க. இது ரொம்ப மூக்கு அடைப்பாக இருக்கிறப்ப வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறாங்க. அதனால எதுவும் பிரச்சனை வருது. ஆனால் அதை தொடர்ந்து நிறைய நேரம் வந்து பழக்கமாக வச்சு பண்ணக்கூடாது. அதுதான் மெயினாக. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை டெய்லிக்கும் பண்ணுறது, இல்லை ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணி அப்பப்போ நம்ம பண்ணுறதுனால எதுவும் பெரிய தொந்தரவு வராது. ஓகே டாக்டர். ஓகே, இப்போது இந்த உணவுகள் வந்து நமக்கு சேராது, இது நீங்கள் இந்த டைமில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது உணவுகள் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே டாக்டர், இப்போது நிறைய பேர் சொன்னாங்க ட்ராவல், இப்போ நம்மளோட நேயர் கூட சொன்னாங்க இப்போ எனக்கு ஜுரம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது, பட் ஆனால் அது கொரோனா இல்லை அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஜுரம் இருக்கு அப்படின்ற டைமில் நம்ம ட்ராவல் பண்ணலாமா? அது அட்வைஸ்? அது வந்து நம்மளோட இதுதான். நம்ம வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் என்னன்றது தெரியாமல் நாம் திருப்பியும் ட்ராவல் பண்ணால் அது தேவையில்லாத வந்து மற்றவங்களுக்கும் வந்து இந்த தொற்று பரவுறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்குது. அது சளியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கோவிடுன்னு நமக்கு தெரியாது, தெரிஞ்சால் தான் நம்ம அதை சொல்லவே முடியும். பட் இந்த டைமில் வந்து ஃபீவர்னு இருக்கிறப்பயே வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 10 நாள் நம்ம ஐசோலேட் பண்ண முடியாது, பட் ஸ்டில் நம்ம அந்த சிம்டம்ஸ்லாம் குறையிற வரைக்குமாவது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கிறோன்னா அது கொஞ்சம் பெட்டர். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, நம்ம கூடி சுற்றி இருக்கிறவங்களுக்குமே சரி. ஓகே, இப்போ வேக்சின்ஸ் பற்றி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு, இதில் மிஸ்இன்டர்பிரேஷனும் நிறைய இருந்துச்சு. இப்போ நீங்கள் வேக்சின்ஸ் பற்றி கொஞ்சம் தெளிவாக எத்தனை வேக்சின் இருந்துச்சு, இதில் ஆப்ஷன் என்னன்றதை ஒரு வாட்டி தெளிவாக நீங்கள் நேர்கிட்ட சொல்லுங்கள். அதுதான், நம்ம ஏற்கனவே நம்ம போட்டது 2 வேக்சின் போட்டிருந்தோம். அது 2 வேக்சின் போட்டுட்டு பூஸ்டர் டோஸை முன்னாடி வந்து ரொம்ப ஆப்ஷனலாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அது இப்போ வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏற்கனவே நீங்கள் 2 டோஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுவே போதும். இதுக்கப்புறம் வந்து நம்ம டோஸ் போடணுமா வேணாமான்றதுக்கு நமக்கு போதுமான இது வந்ததுக்கப்புறம், ப்ரோட்டோகால் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம 2 டோஸ் போட்டிருக்கோன்னா அதுவே போதுமானது. ஓகே டாக்டர். ஓகே, ரொம்ப தேங்க்யூ டாக்டர். இந்த 1 மணி நேரம் எங்களோட நேயர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து தயங்காமல் ரொம்ப நிதானமாக தெளிவாக ஆன்சர் பண்ணீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் COVID-19 குறித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவர் டாக்டர் அஜய் அவர்களோட நான் நேர்முகத்தை தான் இவ்வளோ நேரம் கேட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக கடல் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. இந்த பாடலோட மீண்டும் 4:02 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. இது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.